ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம உப்பு பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். உப்பு தான் வந்துட்டு மகாலட்சுமி, அதை நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும், அது எப்பயும் குறையாமல் பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உப்புக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குதுங்க. உப்புக்காக வந்துட்டு சைனாவில் போர் கூட நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் கோடி கோடியாக பணம் இருக்கணும், நிறைய நகை நட்டு இருக்கணும் அப்படின்றதானுங்க. அப்போல்லாம் யார் உப்பு ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்களாம். பேசாமல் நம்மளாம் அப்பயே வாழ்ந்துருக்கலாம் போல இருக்குதுங்க. சரி, இப்போல்லாம் வேலைக்கு போனால் கையில் காசை சம்பளமாக கொடுக்குறாங்கங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே சம்பளமாக கொடுக்கறது அந்த உப்பு தான் கொடுப்பாங்கங்க. கடைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே உப்பு மூட்டை மட்டும் வந்து வெளியவே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா ரீசனு? யாருமே வந்துட்டு ஒரு உணவுக்கு வந்து ஒரு அடிப்படையான சுவையை கொடுக்குற அந்த உப்பு இல்லைன்றதுக்காக போயிடக்கூடாது. இரவு நேரத்தில் வந்துட்டு உப்பு இல்லை, கடை பூட்டி இருக்குன்னு போயிடக்கூடாது, வேணா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை அடிப்படையில் தான் இப்போ எப்போயுமே வந்துட்டு கடைகளில் வந்துட்டு உப்பு மூட்டையை வெளியில் வச்சுட்டு இருந்தாங்களாம். உப்பு வந்து தீய சக்திகளை விரட்டுறதுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. புத்த மதத்தில் பார்த்தோன்னா இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து தலையை சுற்றி தூக்கி போட்டுருவாங்களாம். ஏன்னா அந்த இறந்தவங்களோட ஆவி நம்ம கூடயே வருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. தீய சக்தியை விரட்டுற பண்பு வந்து உப்புக்கு இருக்கிறதுனால அதை தலையை சுற்றி தூக்கி போட்டோம்னா தீய சக்திகள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம ஊர்லேயும் சடங்கு சுற்றுறப்ப பார்த்தோன்னா கல்லுப்பு மேலே தானே நிப்பாட்டி சுற்றுவாங்க. இப்போ புரியுதா? பாய்.